நீங்க வடபழனிங்கிறதுனால உங்களுக்கு வடபழனி முருகன் தான் எல்லாம். ஆமா, அப்ப வந்து அன்னதானம் வந்து போட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, அது சித்தர் பீடம்லாம் தெரியாது. நான் விளையாடிட்டு இருந்தேன். பெருசான பிறகுதான் தெரியுது அந்த பாக்கியம்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. வடபழனிலே இருக்காரு அவரு. அவரை பார்த்தேன். ஓகே. என்னன்னா முதல் டைம் அவரை பார்க்கும் போது என்ன பண்ணிட்டாரு, இந்த பொண்ணு உள்ளே வரக்கூடாது, வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. லைஃப்ல வந்து அவங்க தனியா ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்ப பேரண்மையில வேலை ரிலீஸ் ஆயிருந்தது. குடும்பமா இருந்தா தானே முருகர் வந்து பிளஸ் பண்ணுவாரு. என்னோட கை வந்து எல்லாருக்குமே ஈஸியா கொடுக்க முடியாது. இதெல்லாம் வச்சுட்டு தான் சார் நான் திருத்தணிக்கு போறேன். நானே வந்து உப்பு மிளகு முடி எடுத்த பிறகு என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கோவப்படுவேன் சார் நான். ஆனால் கோவம் ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கு. அப்புறம் வந்து எதுக்கு எடுத்தாலும் அவசரம் இருக்கும் சார் என்கிட்ட, நிதானன்றதே இருக்காது. வேலெல்லாம் அழகு குத்திக்கினேன் சார். எல்லாருமே கேட்டாங்க. ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஜெக்ஷனுக்கே ரொம்ப பயப்படுறாரு சார். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரைப்பிரபலம் காதல் சரண்யா அவங்க இருக்கிறாங்க. காதல் சரண்யா வந்து ஏற்கனவே சக்தி விகடன் நேயர்களுக்கு ரொம்பவே நல்ல அறிமுகமான ஒரு முகம்தான். ஏற்கனவே அவங்களுடைய பூஜை அறை அதை வந்து நம்ம முழுக்க பேசியிருந்தோம். இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக நம்மளோட பேசுகிறதுக்காக பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கடந்த முறை பார்த்ததுக்கும் இந்த தடவை பார்த்ததுக்கும் வந்து உங்களோட ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹேர் ஸ்டைல் தான். சாதாரணமானா அதை பற்றி யாரும் கேட்க தேவையில்லை. ஆனால் இது வந்து சம்திங் ரிலேட்டட் டு எங்கள் டாபிக்கு, ஆன்மீகம் தொடர்பானது. அப்போ அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வயசில் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வெரி ரேர், ஃபியூ பீப்புள்ஸ் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆன்மீக ஆர்வம் எந்த வயசுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிங்க? குழந்தையிலேருந்தே வந்து வடபழனி ஏரியாவில் தான் சார் இருக்கும். ஸோ வடபழனி கோடம்பாக்கம் தான் மெஜாரிட்டி ஏரியா வளர்ந்தது எல்லாமே. வாரத்தில் ஒரு தடவை அம்மா வந்து வடபழனி கோவில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதை தாண்டி திருவேற்காடு போயிருக்கும், பெரியபாளையம் போயிருக்கும். எனக்கு கோவில்கள்னா இதுதான் தெரியும், 3 கோவில்கள் தான். அப்புறம் முருகருக்கு வந்து நிறைய வேண்டுதல் வச்சுப்பாங்க வீட்டில். அதனால சின்ன வயசுலேருந்து அந்த இன்பில்ட்டாவே வந்துடுச்சு சார். வளர்ப்பு அப்படி இருந்ததுனால அதனால எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வந்து தெரியல உங்களுக்கு. ஸோ நீங்கள் வடபழனிங்கிறதுனால உங்களுக்கு வடபழனி முருகன் தான் எல்லாம். ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வடபழனி முருகருக்கு பின்னாடி சித்தர் பீடம் அமைச்சாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சித்தர் பீடம் வந்து அப்போ ஓபன் பண்றாங்க. அப்ப வந்து அன்னதானம் வந்து போட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, அது சித்தர் பீடம்லாம் தெரியாது. நான் விளையாடிட்டு இருந்தேன். மத்தியானம் வந்து அன்னதானம் பண்றாங்க, பாப்பா வந்துருங்கன்னு சொன்னாங்க. பெருசான பிறகுதான் தெரியுது அந்த பாக்கியம்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. சிறப்பு சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து வடபழனி கோயிலுக்குள்ள போயிட்டு முருகன் சன்னதியை மட்டுமே தரிசனம் பண்ணிட்டு வர்றதே பெரிய சேலஞ்சா இருக்கு இல்லையா? நீங்க அந்த காலத்துல கொடுத்து வச்சிருக்கீங்க, அங்கேயே விளையாண்டு செய்து வச்சு, அதெல்லாம் அற்புதமான விஷயம். அப்படி நீங்க வந்து வடபழனி கோவில் போனப்போ இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அங்க வந்து இந்த மாதிரி நடக்கும், நான் அதுல பார்ட்டிசிபேட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? சார் 2010 வந்து எனக்கும் என்னோட அம்மாவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்தது. லைஃப்ல வந்து அவங்க தனியா ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போ வந்து சரி, என்னோட வாழ்க்கை நான் தனியாக அமைச்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். எனக்கு வந்து அப்பா இல்லை. ஸோ சிங்கிள் மதர் பேரண்ட்ன்றதுனால அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ பேரண்மையில் வேலை ரிலீஸ் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு நோன் ஃபேஸ் நான். வாழ்க்கையில் அடுத்த கட்டம் வந்து ஓகே, நான் தோத்து தான் போயிட போகிறேன் அப்படின்னு நினச்சேன். அப்போது திரு பாண்டியன் ஆசான் இருக்காங்க, சிலம்பம் பேராண்மைக்கு அவர் கத்து கொடுத்திருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, சரண்யா வடபழனிக்கு நீ வர முடியுமா, நைட்டு ஒரு 8 மணி அப்படி இருக்கும் சார். அப்ப இருந்த மனநிலைக்கு நான் சொல்றேன். என்னன்னா எனக்கு அப்ப வந்து தற்கொலை பண்ணிக்கலாம், லைஃப் இதுக்கு மேல வேண்டான்னு நினைச்சேன். ஏன்னா வயசு அப்ப 19-20 தான் சார். லைஃப பத்தி எந்தவித தகவலமோ புரிதல் எதுவுமே இல்லை, அம்மாவும் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. சூழ்நிலையை வந்து கட்டுப்படுத்தவும் முடியல நிறைய விஷயங்களுக்கு. அதனால கூப்பிட்டாரு, போயிருந்தேன். அப்பதான் வடபழனியில வந்து ஒரு மகான் சார், அவர் பேர் வந்து பரஞ்சோதி பாபா, வடபழனிலே இருக்காரு அவரு. அவரை பார்த்தேன்.
என்னன்னா முதல் டைம் அவரை பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாரு, இந்த பொண்ணு உள்ளே வரக்கூடாது வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என் மனநிலை என்னன்னா, பாண்டியன் மாஸ்டர் கூப்பிட்டுட்டாரு, போனோம், அதுக்கப்புறம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், இப்படி ஒரு மனநிலை. இவரு சொல்லிட்டோன்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு வயசான தாத்தாவே நம்மள இப்படி சொல்லிட்டாரு, என்னடா இது, அந்த லெவலுக்கா நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு அந்த தற்கொலை எண்ணமே போயிடுச்சு. அப்புறம் மறுநாள் ஆன பிறகுதான் எனக்கு தெரியுது இப்படி ஒரு முடிவை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் தோணுச்சு நம்ம ஏன் வாழக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டெப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. 3வது நாள் அவரை போய் நான் பார்த்தேன். அப்ப என்ன சொன்னாரு, அந்த படிக்கட்டு பிரகாரத்துல உட்காருங்கன்னு சொன்னாரு. சோ இப்படியா பில்ட் பண்ணது ஒரு குருநாதர் எனக்கு கிடைச்சாரு. எனக்கு சில நேரத்துல யோசிப்பேன் நானு, குடும்பமா இருந்தா தானே முருகர் வந்து பிளஸ் பண்ணுவாரு, நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு. ஆனா எனக்கு எல்லாமே அவர் ஆகி அது வந்து பெரிய பாக்கியம் சார். அவரே வந்து ஒரு குருநாதர் அமைச்சு வச்சு, இன்ஃபேக்ட் நான் திருத்தணி போறது எல்லாமே குருனால மட்டும்தான். வடபழனி முருகன் கோயிலுக்கு ரெகுலரா போயிட்டு வரீங்க இல்லையா? அதே மாதிரி வேற என்னென்ன கோயில்களுக்கு எல்லாம் போவீங்க முருகன்? திருத்தணி தான் சார். திருத்தணி தான். என்னோட லைஃப்ல சார் விகடன் வந்து ஒரு மேஜர் ரோல் சார். 2016ல இருந்து நடிக்கல சார், நானு விட்டுட்டேன். இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, நம்மளால வந்து திருப்பி இந்த சினிமால வந்து வர முடியாது. ஏன்னா வந்து தைராய்டு ப்ராப்ளம்னால உடம்பு வந்து ஏகத்துக்கு குண்டாயிடுச்சு. பாத்துக்கல, நானுமே இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வளர்த்துக்கிட்டேன். அப்ப 2020ல கொரோனா பீரியட் வேற, எல்லாரும் வந்து வீட்டுல முடங்கிட்டாங்க. நான் மட்டும் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எல்லாம் வந்து டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு இருப்பேன். அதை இந்த போஸ்ட்ல பாத்துட்டு விகடன்ல வந்து சொல்லியிருந்தாங்க, வைதேகி மேம் வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் சரண்யா பொன்வனனுக்கு வந்து சொல்றாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நான் தான். விகடன்ல வர ஆரம்பிச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு, யோகி பாபு வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க சார், இதே விகடன்ல தான். நான் ஏன் விகடன்ல சொன்னேன்னா, இதே விகடன் மூலியமா தான் பிடிச்சு நான் திருத்தணிக்கு போனேன். நான் யோகி பாபு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் பிரகாரத்துல, எனக்கு வந்து அப்பதான் வந்து ஒரு வாழ்க்கையில என்னன்னே தெரியாத போது ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது, அதை கெட்டியமா புடிச்சிட்டு நான் வந்துட்டேன் வாழ்க்கையிலன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு நம்பிக்கை, சினிமாக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் விகடன்ல வந்து சொல்றாரு, சரி கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு கையில வெறும் ஒரு 750 ரூபாய் தான் சார் இருந்தது. 2019ல கவர்மெண்ட் பஸ்ல தான் போனேன். அங்கிருந்து திருப்பி கவர்மெண்ட் பஸ்ல தான் ரிட்டர்ன் ஆனேன். பொது வழியில தான் தரிசனம் எல்லாமே பண்ணேன். என் கையில எல்லாம் வந்து அது போன இன்டர்வியூல கூட அது நிறைய பேர் நம்பல, என்னோட கை ஃபுல்லா தழும்பா இருந்தது சார். சொல்லிருந்தீங்க. ஆமா. என்னன்னா இந்த தைராய்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால சருமத்திலயும் வந்து நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. என்னோட கை வந்து எல்லாருக்குமே ஈஸியா கொடுக்க முடியாது. இதெல்லாம் வச்சுட்டு தான் சார் நான் திருத்தணிக்கு போறேன். நானே வந்து உப்பு மிளகு அது வந்து நானே சுத்தி போட்டுட்டு முருகனை நல்லா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். வித்தின் ஒரு 1 மந்த் வந்து எனக்கு எந்த வித ஞாபகமும் இல்லை. அந்த சர்மம் வந்து கிளியர் ஆச்சு, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து இருக்கேன் அப்படின்னா எல்லாமே திருத்தணி முருகன் தான் சார். திருத்தணி முருகன் தான். ஓகே. யோகி பாபு பயங்கரமான ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவர் தான். அவருடைய வளர்ச்சியை கூட அவருடைய ஆன்மீகத்துக்கு ஒரு பெரிய சான்றுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் சொல்றீங்க, இப்போ இந்த முறை திருத்தணி முருகனுக்கு தான் நீங்க வந்து உங்களுடைய முடிய காணிக்க செலுத்தி இருக்கீங்க. என்ன திடீர்னு சார் 48 நாள் அவருக்கு விரதம் இருக்கணும்னு நினைச்சேன். 48 நாள்னு இல்ல, முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபா வந்து நான் என்ன தயார்படுத்திக்கணும்னு நினைச்சேன் சார். ஏன்னா மனுஷங்க வந்து ஒரு அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது எனக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா வந்து என்னை கரெக்ட் பண்றதுக்கோ தெய்வத்தை தவிர்த்து எனக்கு வேற வழி இல்லை. நான் அவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டாகணும். அப்ப என்னன்னா என்னோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, என்னோட அடுத்த கட்ட முயற்சிக்கு என்ன நானே வந்து சுய பரிசோதனை தான். இது வந்து சில பேர் கேட்பாங்க, முருகர் வந்து சொன்னாரான்னு. முருகர் யாரையும் வந்து சொல்ல மாட்டாரு சார். அவர் முதல்ல வந்து முருகர் நிறைய விஷயங்கள் கேட்கவும் மாட்டாரு. ஆனா எனக்கு என்னன்னா அவர் மேல வச்சிருந்த ஒரு அதிக ஈடுபாடு சார். பூர்வீகம், அந்த மலை மேல நான் வளர்ந்த மாதிரியான உணர்வு சார். எப்ப போனாலும் என் சொந்த வீட்டுக்கு நான் உள்ள போற மாதிரி, எங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க அங்க இருக்காங்க, தணிக்கைக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அது தோணும். அதனால நான் சுவாமி கிட்ட சொன்னேன், ஐயன் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் விரதம், முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருக்கேன். பெண்ணுக்கு வந்து முடின்றது வந்து அலங்காரம், அழகு எல்லாமே சார். எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு என்னன்னா உன்னை தவிர்த்து எதுவுமே வேண்டாம். எனக்கு அது மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கும் அவருக்கான புரிதல் அது. எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லை,
உங்களை தவிர்த்து எனக்கு யாரும் வந்து ஈடு கொடுக்கவும் முடியாது. எனக்கு செல்ஃபா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்தது. ஓ சரி. ஒரு தைரியமாகட்டும், ஈகோ கம்மியாச்சு. முடி எடுத்த பிறகு என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, தற்பெருமை, அப்புறம் வந்து கோவம், ரொம்ப கோவப்படுவேன் சார் நானு. ஆனா கோவம் ஓரளவுக்கு இப்ப கண்ட்ரோல் ஆயிருக்கு. அப்புறம் வந்து எதுக்கு எடுத்தாலும் அவசரம் இருக்கும் சார் என்கிட்ட, நிதானன்றதே இருக்காது. ஏன்னா பை எக்ஸ்பீரியன்ஸ்ல வளர்ற பொண்ணுனால சட்டுன்னு உடத்தை பண்ணி விட்டுருவேன். அதனால அந்த நிதானம் வர்றது. அப்போ இப்ப நிறைய பேர் பார்க்கும்போது அந்த மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு என்னன்னா அவர் கைட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுடைய இருக்கிறாரு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை தாண்டி இப்போ உங்களை ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? மக்களுக்கு எதை பார்த்தாலும் வந்து எதை செஞ்சாலும் குறை சொல்றது தான் சார் முதல்ல வருது. கண்டிப்பா முதல்ல எடுத்தோடனே ஒரு நெகட்டிவ் சொல்லிடுறாங்க. எனக்கு அதை விட இப்போ என்ன பாசிட்டிவா யாரெல்லாம் அப்ரோச் பண்றாங்களோ அவங்களாம் மட்டும் நான் கையை கெட்டியமா பிடிச்சிக்கிறது. ஸோ நம்ம ஆளுங்க எதை சொன்னாலும் கவலைப்படுறது இல்லை. நம்ம கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்க, நம்ம சுத்தி இருக்கவங்க எப்படி நம்மளை பாக்குறாங்க, அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அந்த 48 நாள் விரதம் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் எப்பயும் முடிஞ்சிச்சு சார். காப்பு கட்டியிருந்தேன். சரி. என்னால வந்து பெரிய மாலை போட முடியாது, அதனால காப்பு கட்டியிருந்தேன். அப்போவே ஸ்லிப்பர் போடல, செருப்பு போடாம நடந்தேன் சார். செருப்பு போடாம நடக்கிறதுலயும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. அது என்னமோ சார், சில விஷயம்லாம் வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வந்து ரொம்ப நிதானத்தோட இருக்கு. 48 நாள் தொடர்ந்து நான் இது பண்ணல சார், 29 நாள் இருந்தேன்னு நினைக்கிறேன். சரி. நல்லபடியா சுவாமிக்கு கொடுத்தேன். அப்புறம் வேலெல்லாம் அழகு குத்திக்கினேன் சார். எல்லாருமே கேட்டாங்க. ஆக்சுவலா நான் ஒரு இன்ஜெக்ஷனுக்கே ரொம்ப பயப்படுறாரு சார். என் கூட வந்து என்னோட பக்கத்து வீட்டுல இருந்தவங்க தான் வந்து உறுதுணையா கூட வந்திருந்தாங்க. ஆனா என்னன்னா அழகு குத்திக்கும் போது சொன்னாங்க, கையெல்லாம் கெட்டியமா புடிச்சுக்கணும், இந்த பொண்ணு வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கா அப்படிலாம் சொன்னாங்க. இன்ஜெக்ஷனுக்கே பயப்படுற ஆளு எதுவுமே அன்னைக்கு பண்ணல, ஒண்ணும் தெரியல, ஒண்ணுமே. அந்த குத்துற நொடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முருகான்னு நினைச்சுக்கோங்க, அதை தவிர்த்து எதுவுமே இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. முருகான்னு நினைச்சுக்கிட்டேன் சார். அந்த 365 படியும் வந்து ஒரு க்ஷணம் கூட நிக்கல சார், ஏறிக்கிட்டே இருந்தேன். 50வது படி இருக்கும் சார். அப்ப மட்டும் தண்ணி தாகம் பயங்கரமா சார், ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. அவங்க வந்து கூட வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி இப்படி மேல் நோக்கி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா பால் குடம் தூக்கி இருக்கேன், அதுவுமே சரிஞ்சிடும். அதனால 50வது படி இருக்கும் சார். அப்ப மட்டும் முருகா இந்த மாதிரி ஃபுல்லா இதுவாயிடுச்சு, என்னால அடுத்த படி ஏறி வைக்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள அவர் வந்து சொல்ற மாதிரி, சரண்யா காம் டவுனா இருந்து உன் உமிழ்நீரை நீயே வந்து நினைச்சுக்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும், வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ணாத, 365வது படி வரைக்கும் என்ன மட்டுமே முருகா முருகான்னு சொல்லிட்டு வா. சூப்பர். அது மாதிரி தான் சார் சொல்லிட்டு போனேன். சொல்லிட்டு போயிட்டு பிரகாரத்தை ஃபுல் பிரகாரம் வரணும்னு சொன்னாங்க ஒரு தடவை. ஃபுல் பிரகாரம் வந்துட்டு இன்ஃபேக்ட் வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து சொல்றாங்க, மா இந்த தழும்பு வந்து ஆறுறதுக்கு வந்து 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அபிஷேகம் முடிச்சு வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் நான் டீ எல்லாம் குடிச்சிட்டு நான் பாட்டு சர்வசாதாரணமா எல்லாம் ரொம்ப லைவா பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். இன்னொன்னு முடி எடுக்கும் போது எல்லாமே வெக்கப்படுவாங்க அப்படிலாம். ஆனா இன்னைய வரைக்கும் என் கூட இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடி இல்லாதது குறையாவே உனக்கு இல்ல, மொட்டை அடிச்சா உன் முகம் வந்து லட்சணமா இருக்கு, அது ஐயன் கொடுத்த பாக்கியம் தான் சார். அதான் நீங்க சொல்லும் போதே சில விஷயங்கள்லாம் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. 2வது விஷயம் உணர முடியுது. இன்னைக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து ஒண்ணு என்ன பண்றாங்க, எதுவுமே தெரியாம புறக்கணிக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா எது சொன்னாலும் அதை என்ன பண்றாங்க, அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, கண்டமேனிக்கு செய்யறாங்க சார். தனிகையிலேயே நிறைய பேரை பார்ப்பேன். இன்னொன்னு என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நீங்க திருத்தணி போன பிறகுதானே உங்க லைஃப் ரொம்ப மாறுச்சு, நீங்க என்னென்னலாம் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பூஜை பண்ணீங்களா, அந்த பூஜை பண்ணீங்களா? நான் ஐயனை தவிர்த்து யாரையும் பார்க்கல, நான் ஐயனை தவிர்த்து யாருக்கும் பூஜை பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். நீங்க எந்த அளவுக்கு அவருக்கு உண்மையா இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு அவர் மேல அன்பா இருக்கீங்களோ, அவரு கொடுக்க நினைச்சிட்டாருன்னா அதை இங்க நம்ம வாங்குறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ ஆள் இல்ல சார். என்னை இப்ப பாக்குறவங்க நிறைய பேரு, சில பேர் வந்து பிரமிப்பா பார்ப்பாங்க, சில பேர் பொறாமையில பார்ப்பாங்க, சில பேர் இவெல்லாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஆனா எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒண்ணுமே அவர் வந்து இல்ல, அவன் என் குழந்தை, நான் மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு எடுத்து நடத்துறது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் சார். ஒருத்தவங்க சொல்லி நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்ட போயிருந்தேன். அவரு ரொம்ப நேரமா உண்மையை சொல்லுமா
மேம் இப்போது நீங்கள் திருத்தணி அடிக்கடி போவேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது கோயில்களுக்கு சமீபத்தில் போனீங்களா? சிறுவாபுரி சார். என்ன சிறுவாபுரியில் அவ்வளோ சிறப்பு இப்போது?